வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பைனாப்பிள் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதாங்க டேஸ்டியான பைனாப்பிள் ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்மால் சைஸ் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். பைனாப்பிளோட தோலை நீக்கிட்டு பைனாப்பிளை ஸ்மால் பீசஸாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாப் பண்ணி வச்சுருந்த பைனாப்பிளை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்மூத்தான பைனாப்பிள் பேஸ்ட் ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறமா நம்ம பைனாப்பிள் பேஸ்ட்டை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு 2 கப் பைனாப்பிள் பேஸ்ட் கிடச்சிது. பைனாப்பிள் பேஸ்ட் வச்சு தான் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். 2 கப் பைனாப்பிள் பேஸ்ட்டுக்கு நான் 1 கப் சுகர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1.5 கப் வரைக்கும் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் ஜாம் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். 2 கப் பைனாப்பிள் பேஸ்ட், 1 கப் சுகர், நெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு 1 டீஸ்பூன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பைனாப்பிள் ஜாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் நம்ம பைனாப்பிள் பேஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பைனாப்பிள் பேஸ்ட்டை 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. பைனாப்பிள் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பைனாப்பிள் பேஸ்ட் கெட்டியானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் சுகரை ஆட் பண்ணுறோம். சுகரை பைனாப்பிள் பேஸ்ட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா திக்காக இருக்கக்கூடிய பைனாப்பிள் பேஸ்ட் லூஸ் விடும். இந்த ஸ்டேஜில் பைனாப்பிள் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்க. சுகர் ஆட் பண்ணி 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து கண்ணாடி பதம் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பும் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெட்டில் வைக்கிற மாதிரி பைனாப்பிள் ஜாம் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய்யும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ண வேண்டாம். நான் ஃபங்க்ஷனில் வைக்கிற மாதிரி பைனாப்பிள் ஜாம் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/2 டீஸ்பூன் லெமன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிங்கன்னா பைனாப்பிள் ஜாம் அதே கன்சிஸ்டன்சியில் நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் ஜாம் பேனில் ஒட்டாமல் வந்திருந்துன்னா ஜாம் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். ஜாமை இன்னொரு வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓவராலாக இந்த பைனாப்பிள் ஜாம் பண்ணுறதுக்கு எனக்கு 20லேருந்து 25 நிமிஷம் ஆச்சு. பைனாப்பிள் ஜாம் பண்ணும்போது எப்போவுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். டேஸ்டியான பைனாப்பிள் ஜாம் ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.